நீங்க தான் எங்களை மேன்மை பாராட்டும்படி வச்சிருக்கீங்க. எங்களை வெட்கப்படுத்தும்படி 1000 பேர் எழுப்பினாலும் ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைக்கிற நல்ல தெய்வம் பண்ணீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை ஆண்டவரே இன்ப இயேசு ராஜாவை தியானிக்கும்படி கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். உந்தன் அடிமை நான் தான் ஐயா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நான் தான் ஐயா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. ஓடுவையா ஏசையா ஏசையா மன்னினாய் ஓடுவையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவர். ஆமென். அவர் நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நல்லவர். ஏன்னா எங்கோ இருந்தோம் எங்கோ வாழ்ந்தோம், ஏசப்பா எங்க கூட்டிட்டு வந்து நம்மளை மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். சரி, நான் ஒரு கேள்வியோட போறேன். ஆமென். ஒரு கேள்வியோட போறேன். நான் பாஸ்டர் மாதிரி கேள்வியோட வரீங்களேன்னு கேக்குறீங்களா? எல்லாம் பாக்குறீங்களா? ஆமா. தாயை போல புள்ள, நூலை போல சேலை. ஆமென். எல்லாம் என்ன பாக்குறீங்களா? ஹல்லேலூயா. ஆமா. அவரு தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். ஆமென். இப்போ நம்ம வந்து நமக்கு முன் இன்னும் சந்தோஷத்தை வைத்துக் கொண்டு நடக்கிறோம். என்ன சந்தோஷம்? உலகம். அப்புறம் உங்களுக்கு எந்த சந்தோஷமா இல்லையா? போனு, டிவி. பாஸ்டர்யா நீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆவிக்குரிய ரீதியா சந்தோஷத்தை நம்ம சொன்னோமா? இல்ல. நம்மளுடைய சந்தோஷம் எல்லாம் என்ன இருக்கு? உள்ளகமா இருக்கு. ஆமென். உங்களுக்கு எந்த சந்தோஷமா இல்லையா? இப்ப ஷாம படிக்கிறாங்க, பிளஸ் முடிச்சுட்டாங்க. அது முடிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க? அதிகமா படிச்சீங்க. இப்போ பாஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சந்தோஷம் வேணும் இல்லையா? அந்த சந்தோஷத்துக்காக என்ன பண்றோம்? நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷம். அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தை வைத்துக் கொண்டு அவர் இருக்கார். அந்த சந்தோஷத்துக்கு பார்க்கலாமா? சங்கீதம் 51:5 எடுங்க. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நான் எங்க உருவானேன்? துர்க்குணத்துல இருந்து. என் தாய் எங்க? பாவத்திலே என்ன கர்ப்பம் தரித்தார். அப்ப புற ஜாதியா இருக்கிற என் தாய் என்ன பண்ணாங்க? பாவத்திலையும் துர்க்குணத்திலையும் இருந்தாங்க இல்லையா? ஆமென். அப்படிதானே நம்ம எல்லாம் இருந்தோம் ஒரு காலத்துல. ஹல்லேலூயா. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நான் எங்க இருந்து வந்தேன்னா தாயின் கருவிலையும் பாவத்திலிருந்து வெளிப்பட்டவ. ஆதியாகமத்துல சொல்லப்படுது 1
2:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நான் துர்குணத்தில் உருவானேன், பாவத்தில் என் தாய் கர்ப்பம் தரித்தார். இங்க பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி அப்பவே ஒழுங்கின்மையா இருந்தது, என் தாயும் ஒழுங்கின்மையா இருந்தா. அவ பாவத்திலே என்ன கர்ப்பம் தரித்தா, நான் துர்குணத்திலே உருவானேன். என் தாயோடைய அடிமைத்தனத்தின் நிமித்தமா பாவம், இருள், வெறுமை எல்லாமே என்னை சேர்ந்தது. ஹல்லேலூயா. ஏசப்பா அந்த இடத்துல இருந்து பிரிக்கிறார். என் தாயை பிரிக்கல, அவ இருள வாழ்ந்து 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 அடிமைத்தனத்துல இருந்தா. ஹல்லேலூயா. நம்ம யாரு ஹல்லேலூயா கூட்டமா இல்லையா? என்ன வரணும் நம்ம வாயில இருந்து? ஹல்லேலூயா வந்துகிட்டே இருக்கணுமே. ஹல்லேலூயா. ஆமென். என் தாயுடைய இருளும் வெறுமையும் துர்குணமும் பாவமும் என்னை பற்றி கொண்டது. ஏசப்பா என்னிடத்துல வந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஆமென். அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இன்னைக்கு நான் இங்க நிற்கிறேன்னா அவர் என்னை நல்லது என்று கண்டதுனாலதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். ஆமென். இல்லைன்னா என் தாயை போல எங்க போயிருப்பேன்? பாவத்திலையும் சாபத்திலையும் மரணத்திலையும். ஆமென். அவங்கள ஏசப்பா அவங்க இடத்துல வரலன்னு இல்ல, அவங்க ஏசப்பா விசுவாசிக்கல. நான் விசுவாசத்தின் நிமித்தம் ஏசப்பா என்னை வேறு குறிச்சு கொண்டு வந்தார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். அவர் எனக்காக தான் என்ன பாவத்துல இருந்து எடுத்துட்டு வருதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். நான் பாவத்திலே விழுந்து போக கூடாதுன்னுட்டு அந்த சந்தோஷத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எந்த சந்தோஷம்? அவமானமும் சிலுவையும் அவருக்கு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்கா எடுங்க. லூக்கா 15 7ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 15 7ஆம் வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சந்தோஷம் அவருக்கு? எந்த சந்தோஷம்? மனம் திருமணம். யார் மனம் திரும்பினது? ஆமென். என் தாய் மனம் திரும்பல. அதனால அவங்க எங்க இருக்காங்க? மரணத்துக்கு எதுவாய் நடந்தார்கள், மரித்தும் போனார்கள். ஹல்லேலூயா. ஆனா பாவத்திலே எனக்கு கர்ப்பம் தரித்தாங்க, துர்குணத்தில் நான் உருவானேன். நான் மனம் திரும்பினா அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் மனம் திரும்பினா அவருக்கு சந்தோஷம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. மனம் திரும்புது. அதனால ஏசப்பா அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சரி, ஒரு அம்மா 10 மாசம் பிள்ளைய சுமக்குறாங்க, அதை பெற்று எடுக்கிறாங்க. அது பெற்று எடுத்த உடனே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாங்க? சந்தோஷமா அதுக்கு பேர் வைக்கிறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க? அதுக்கு கிஃப்ட்டுகளை வாங்கிட்டு வராங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதானே கூப்பிடுறாங்களா எல்லாரையும்? என் மகளுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, என் தங்கச்சிக்கு பிள்ளை பிறந்திருக்கு, வாங்கன்னு சொல்லி என்ன பண்றோம்? சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அந்த தாய் பெற்று எடுக்கும் போது எவ்வளவு வலி வலிக்கும். அந்த வலி எப்படியாப்பட்ட வலியா இருக்கும்? உயிர் போய் உயிர் வரும். நசமா உயிர் போய் உயிர் வரும் இல்லையா? இங்க பாருங்க, உயிர் போய் உயிர் வரும். அந்த வலிய சொல்லவே முடியாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஏன் இல்லாம முன்ன இருக்கீங்க? புரியுதா நான் பேசுறது? ஆமென்.
அவங்க உயிர் போய் உயிர் வரும். ஆனா அந்த பிள்ளைய கையில எடுக்கும் போது அந்த வலி அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஆமே, இருக்காது. ஏன் இருக்காது? சந்தோஷம். ஆமே, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு வலிச்சதெல்லாம் மறந்துருது. அதை நினைச்சு பார்க்க கூட டைம் கிடையாது. ஏன்னா பிள்ளை கையில இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? பேர் வைக்கணுமே, அது எல்லாரையும் கூப்பிடணுமே, அதுக்கு என்னென்ன தேவை போய் அம்மா என்ன பண்றாங்க? பார்த்து பார்த்து வாங்குறாங்க. அந்த ஒரு பாலாடை வாங்குறதுக்கு கூட 3 வாட்டி பார்ப்பாங்க. ஆமே, ஏன்னா அந்த வாய் என்ன பண்ணும்? பிள்ளைய குத்தும். மருந்து கொடுக்கும் போது குத்தும். அந்த வலி கூட அந்த பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னுட்டு தாய் என்ன பண்றாங்க? பார்த்து 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 வாங்குறாங்க. ஆமே, அது பெருசாகி அது அவங்களுக்கு பண்றது அது வேற விஷயம். ஹல்லேலூயா. ஆமே. ஆனா அந்த குழந்தையா இருக்கும் போது அது அவ்வளவு ஆசையா வளர்க்குறாங்க. அது அவ்வளவு ஆசையா கையில ஒரு வாட்டி பிடிக்கும் போது அதுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அதுக்கு உரமிடக்கூடாது, அதுக்கு வயிறு வலிக்க கூடாதுன்னு அவங்க சாப்பிடுற ஆகாரத்தை கூட எப்படி சாப்பிடுறாங்க? அதுக்கு வேண்டிய சத்தான பொருளா என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. ஆமே, அப்படிதான் சொல்றாங்க. மனம் திரும்பின உடனே பரலோகத்துல சத்தம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்குள்ள தொட்டில இறங்கும் போது தொட்டில இறங்கும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படின்னா அது ஒரு விழா. நான் ஏசப்பட்ட கேட்கிறேன், எப்படிப்பாங்க அங்க போய் சந்தோஷம்? அவ்வளவு சந்தோஷம் எப்படி இருக்கும்? அது விழா போல இருக்குமா? கல்யாணம் போல இருக்குமா? பிறந்த நாள் போல இருக்குமா? எப்படிப்பட்ட சந்தோஷம்ப்பா அந்த சந்தோஷம். அதுல என்னப்பா நடக்கும்னா ஏசப்பா எனக்கு சொல்றாரு, ஒரு சைடு எக்காலம் ஊதப்படும், ஒரு சைடு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் போற்றுவார். ஒரு சைடு ஏசப்பா ஜீவ புஸ்தகத்தை திறப்பார். அந்த மகனுடைய பெயர்களை எழுதுவார். அதுல என்ன, எப்போ அவர் மனம் திரும்புறான், எப்போ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படி என்று அவர் பேர் அங்க பதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் பேர் அங்க பதிக்கப்பட்ட இயேசுப்பா ஜீவ புஸ்தகத்துல ஜீவாதிபதி, ஜீவனை தருகிறவர், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கும்படி நம்மளுடைய காரியத்தை அவர் எழுதி வைக்கிறார். ஆமே. இந்த உலகத்துல ஒரு பிள்ளை பிறந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றோம்? பேர் பதிக்கிறோம்ல, அம்மா பேரு அப்பா பேரு எல்லாம் பதிக்கிறோம்ல. ஏசப்பா அந்த அதை காட்டிலும் 1000 மடங்கு சந்தோஷம். நம்ம டேடிக்கு என்ன பண்ணோம்? பிறந்த நாள் இங்க கொண்டாடணும். கொஞ்ச நேரத்துல அந்த இடம் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா. அந்த ஒரு முகத்திலேயாவது ஒரு துக்கம் பார்த்து இருப்போமா? என்ன பண்ணாங்க? நிறைய கிஃப்ட் அப்பா வாங்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க? எல்லாருமே கொடுத்தாங்க. ஆமே. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா, சின்ன பிள்ளைக்கு மட்டும் என்ன பண்றாங்க? வித்தியாசமா செய்யறாங்க. ஆமே. ஏசப்பா அப்படிதான் நம்மள ஞானஸ்தானம் எடுத்து நம்ம பேர் அதுல பதிச்சு சும்மா விட மாட்டாரு நம்மள. ஆமே. சும்மா விடுறதுக்கு அழைத்திருக்காரா? இல்ல. தகுதியான வஸ்திரத்தை தருவார். கிஃப்ட் இதெல்லாம் நமக்கு தகுதியான வஸ்திரத்தை தருவார். தேவ பக்தியில அலங்கரிப்பார், நற்கிரியில அலங்கரிப்பார். பரலோகத்துல மகிமை உண்டாகும்படி இந்த பூமியில உன்னை மகிமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் வெறுமையா விடுற தெய்வம் அல்ல. அவரை நம்மளை உற்சாகப்படுத்தும்படி அவர் அதிகமான நற்கிரியினால நம்மளை அலங்கரிப்பார். அவருக்கு நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு? நம்மளுக்கு ஒரு நாளும் கொடுத்து கொண்டே இருப்பார். எப்போ? அவர் கூட இருக்குமா? ஆமே. ஞானஸ்தானம் எடுத்துட்டு என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணணும் இல்லையா? அவரை தினமும் அவரோட கூட நடக்கணும், பாட்டு பாடணும், பேசணும், அப்பா கூட எப்பொழுதும் உறவுல இருக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு சிலர் வந்து அதை மறந்துடுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க? இப்ப நான் ரட்சிக்கப்படும் போது தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன், உங்க பிரியமா நான் என்னப்பா செய்யுது? உங்க பிரியமா நான் எப்படி நடக்கணும்ப்பா? உங்க பிரியமான காரியத்தை எனக்குள்ள வெளியுங்க. எனக்கு பிரியமான காரியத்தை வெளியே அனுப்பமாப்பா. நான் உம்மோட இருக்கணும்ப்பா. நான் உன்னை பற்றி சொல்லணும்ப்பா.
நம்மோடு உறவாடணும்ப்பா. இரவு பகலும் அவரோடு இசைந்து இருப்பேன் நான் ரட்சிக்கப்பட்டப்போ. ஆமென். ஹல்லேலூயா. யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியே போயிடுவாங்க. நான் பாட்டு பாடிக்கினேன், நின்னுங்கன்னு டான்ஸ் ஆடிக்கினேன். அப்பெல்லாம் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்களை தூங்க வச்சுட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. பாட்டு பாடிக்கினேன், ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஆமென். அதே மாதிரி என்ன பண்ணுவேன், கருதை சாத்திக்கிட்டு, ஏசப்பா அதெல்லாம் நினைவுல கொடுக்குறாரு. ஆதி அன்பை விட்டுட்டியா மக, ஆதி அன்பை விட்டுட்டியா, நீ எப்படி என்ன நேசிச்ச, அதெல்லாம் அது இந்த வார்த்தையெல்லாம் எடுக்கும் போது ஏசப்பா இதெல்லாம் எனக்குள்ள பேசுறாரு. அப்போ கதவு சாத்திக்கிட்டு ஆடுவேன் நான் பாட்டு. அவர் பாட்டு ஃபர்ஸ்ட் நான் சபையில பாடின பாட்டு அது. அந்த அளவுக்கு அந்த பாட்டு என் மனசுல பதிந்திருந்தது. ஆனா இப்போ மறந்துட்டாரு, ஏன்னா ஏசப்பா விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன். அந்த பாட்டு அவ்வளவு ஒரு சத்தமா, எங்க வீட்டுக்காருக்கு தெரியாது இந்த காரியம், நான் இப்பதான் சொல்றேன். கதவை சாத்திக்க நான் பாடுவேன், ஏசப்பா நீங்க நல்லவர், என் வல்லவர், என் போதுமானவர். அப்போ நான் கேட்ட விண்ணப்பத்தெல்லாம் ஏசப்பா அப்படியே செஞ்சார். நான் சொன்னதெல்லாம் இந்த டைம், இந்த நேரம் நிச்சயமா செஞ்சார். அதை நான் அனுபவிச்சுலாம் சொல்றேன். அந்த சந்தோஷம் அவருக்கு மிகுதியா இருந்தது. அந்த சந்தோஷத்துக்காக தான் அவர் அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் எடுத்து வாசிப்போம். எபிரேயர். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் எதவானாலும் சகிச்சுக்கலாம், அவமானத்தை சகிக்க முடியுமா? முடியாது. தெய்வம் நீங்க நானும் அவமானப்படுத்தி இருக்கோம், அவரை சகித்து இன்னும் உன்னோட கூட என்னோட கூட இருக்கிறார். ஆமென். எந்த மனுஷனாலையும் அவமானத்தை சகிக்க முடியாது. நம்ம கடவுளுக்குள்ள இருந்தா அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு நடப்போம். இத உலகத்துல இருந்தா அந்த அவமானம் மரணத்துக்கு எதுவாய் கொண்டு போகும் ஒரு மனுஷன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 6:6 எடுத்து வாசிப்போம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து ஆமென். ஹல்லேலூயா. அவமானம். ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஏசப்பா என்ன பண்ணாரு, நிறைய வரங்களையும் அற்புதங்களையும் கிஃப்ட்டுங்களையும் நமக்கு கொடுத்தார். அதை கொடுத்துட்டு நம்ம வச்சிருக்கோமா இல்ல மறுதலித்து போறோமா? இந்த உலகம் நம்மள வஞ்சிக்கிற உலகமா இருக்கு. ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற உலகத்துல ஏசப்பா நம்ம மறுதலிக்கிறோமா இல்ல அவர் சிலுவையை பற்றி கொள்கிறோம்? எது நமக்கு முக்கியம்? மறுதலித்துட்டு போனவங்க மறுபடியும் எழுப்பி வர்றது கூடாத காரியம் வசனம் போட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பா அவமானத்தை என்னல்லப்பா, நீ அவமானப்படணும், நான் அவமானப்படணும், ரெண்டு பேருடைய அவமானத்தை அவர் வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுதலித்துட்டு போனாங்க. யார் மறுதலித்துட்டு போனது? ஆமென். பேதுரு மறுதலித்துட்டு போனார். அப்போஸ்தலர் எடுங்க, 3:6 எடுங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளிய பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடவென்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டதாமே. ஹல்லேலூயா. இது யார் செய்தது? யார் மறுதலிச்சது? ஆமென். மறுதலிச்ச பேதுருவை
அற்புதத்தை செய்யறாங்க பேதுரு. நம்ம நிறைய வாட்டி பேர் சொல்றோம், ஐயோ கூடவே இருந்தாரு பேதுரு, ஏசப்பா மறுதளிச்சுட்டு போனாரு, ஏசப்பா மறுதளிச்சுட்டு போனாரு. ஆனா ஏசப்பா மறுதளிச்சதுதான் அவர் பண்ண தப்பு தவிர, ஆனா அவர் ஏசப்பாக்கு சாட்சியா இருந்தார். ஹல்லேலூயா. அவர் சாட்சியா இருந்தார். இது தேவ ஆலயத்துல வராங்க, வயிற்றுல தாய் வயிற்றுல சப்பானியா இருந்த மனுஷனை இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொல்லி நடக்க செய்தார். ஆமென். யார் நாமத்தினால? ஏசப்பா நாமத்தினால. மறுதலித்து போன பேதுருவை ஏசப்பா என்ன பண்ணாரு? மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்து அவரு அநேக பேருக்கு சாட்சி, தேவனை குறித்த சாட்சி உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 10வது வசனம் எழுதுங்க. அப்போஸ்தலர் 4:10. சாட்சி கொடுக்கிறார் ஏசப்பாக்காக. இவளால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற ஆமென் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா இவன் உங்களுக்கு முன்பாக ஆமென் சொஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தெரிந்திருக்க கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுதலித்து போன பேதுருவை கூட ஏசப்பா மனம் திரும்ப செய்து ஏசப்பாக்கு சாட்சியா நிற்கிறார். அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தார். நம்மளும் நானும் நிறைய தடவை என்ன பண்ணுவோம், ஏசப்பாவை மறுதலித்துட்டு போனாங்க. மறுதலித்துட்டு போனவளதான் இன்னைக்கு நிக்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஏசப்பா நான் நன்றி சொல்றேன். ஏன்னா நான் மறுதலிச்சுட்டு போனேன் அவரை. நிறைய வாட்டி அவரை ரொம்ப நானு கஷ்டப்படுத்திருக்கேன். அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பாக்கு சாட்சியா பேதுரு நின்னு பேசுறாரு. நீங்க தள்ளப்பட்டீங்களே, நீங்க வேண்டாம்னு சொன்னீங்களே, அந்த கல்லு தலைக்கு மூளைக்கெல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா குறிச்சு சாட்சி சொல்றாரு. அவமானத்தை யாராலே எண்ண முடியாது. ஆனா ஏசப்பா அவமானப்படுத்தினவர்களை மறுபடியும் எழுப்பி அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்ய வைத்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்னதுல எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சம்பவம், எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். 10 வயசு இருப்பேன். அப்ப என்ன ஆச்சு, நாங்க பஜனை கோவில்ல 4வது தெருவுல இருந்த கோவில். அங்க வந்து ஒரு ஊர்கா கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஊர்கா கம்பெனி. அந்த ஹவுஸ் ஓனர் பாப்பாவும் நானும் என்ன பண்ண, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாரு, போயிட்டு ஊர்கா வாங்கிட்டு வாங்க, 2 பேருக்கு காசு கொடுத்து ஒரு கிண்ணத்தை கொடுத்து ஊர்கா வாங்க அனுப்புனாரு. ஊர்கா வாங்க போனோம். ஊர்காவை வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த ஊர்காக்காரமா என்ன பண்ணாங்க, நல்லா பேசுவாங்க. நீங்க கொடுத்துட்டு வாங்கன்னாங்க. நான் நினைச்சேன் சரி கொடுத்துட்டு வாங்கன்றாங்க, ஏதோ சாப்பாடெல்லாம் வச்சு போகுது, போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்ப சாப்பாடுக்குள்ள ரொம்ப கஷ்டம். சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனா அந்த அம்மா வேலை வாங்குறதுக்கு உட்கார வச்சுச்சுங்கள. நாங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை. நாங்க பாட்டு உட்காந்துக்கிறோம், வேலை செஞ்சீங்கன்னு உட்காந்துக்கிறோம். மணி 6 ஆயிடுச்சு. ஊரே தேடுது, ஊரே தேடுது. எங்க 2 பசங்களை காணுமே. எங்க சித்தா வந்து நிக்குது, தேடினே வந்து போகுது. இருக்கு சித்தா நிக்குது. நான் இறங்கி வரேன். சித்தா அவ்வளவு சந்தோஷம். சித்தா பார்த்தோன்னே, சித்தா இங்க என்ன பண்ற? நீ என்ன பண்ற? உன்னை ஊரே தேடுது, நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல சித்தா, இந்த மாதிரி ஊருக்கா வாங்க போனேன், அவங்க கூப்பிட்டாங்க, அதனால போனேன், அவங்க வேலை சொல்லிட்டாங்க, நான் செஞ்சுட்டே உட்காந்துட்டேன் அப்படின்னு. எல்லாரும் எங்க 2 பேரும் கூட்டின்னு போறாங்க வீட்டுக்கு. போனா அந்த ஹவுஸ் ஓனர் என்ன தெரியுமா பண்ணாரு, நிறைய ஜனம் நிக்கிறாங்க. என்ன ஒரு பார்த்த வேகத்துல வந்து ஒரு விட்டாரு பாருங்க. ரொம்ப போய் முந்தேன். அவரு வந்து ஐட்டமா இருப்பாரு, அடிச்சாரு. அவங்க பாப்பாவை அடிக்கவே கிடையாது, என்ன அடிச்சாரு. அத்தனை பேரு.
அப்பா கிடையாது. அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு. எங்க அக்கா இருக்கு, பெரிய அக்கா இருக்கு, முத்தக்கா இருக்கு. அடிச்சாரு. நான் அழுதுகிட்டே போய் படுத்துட்டேன். எங்க அக்கா வீடு உள்ள வந்து எங்க அம்மா இருந்தா அடிப்பாரா, இவர் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுது. அது ஞாபகம் இருக்கு. அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இவர் மறுநாள் வந்தாரு. மறுநாள் வந்து என்ன கூப்பிட்டாரு. அவர் மூஞ்ச கூட பார்க்கலையே. எப்படி பாக்குறது? அத்தனை பேர் எதுக்கு அடிக்கிற? அவரு அடிக்க கூடாது. எங்க அப்பா கிட்ட சொல்லி அடிச்சிருக்கணும் என்ன. அவரு என்ன அடிச்சிருக்க கூடாது. அவர் மூஞ்ச கூட நான் பார்க்காத அளவுக்கு என்ன பண்ணேன், ஓடிட்டேன்னா அசிங்கமா ஆயிடுச்சு. 10 வயசு, நல்ல ஒரு தெளிவான பொண்ணு தானே. அவ்வளவு பேர் எதுக்கு என்ன அடிச்சாருல்ல அவருன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்ச கூட நான் பார்க்கல. அவர் வந்து என் கூட பேசுறதுக்கு வருவார். வீட்டுல வந்து கூப்பிடுவார். திரும்பி கூட பார்க்கல. வெளியே எட்டி பார்ப்பேன். அவர் இருந்தாருன்னா போக மாட்டேன். உள்ளவே உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவர் இல்லாத போதுதான் போவேன். அப்படி சின்ன வயசுல அவமானப்படுத்தினார் என்ன. அவர் மறிச்சு போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல. நிச்சயமா இந்த நாள்ல அவர் இருந்திருந்தாங்கன்னா நான் போய் பேசியிருப்பேன். கர்த்தர் நல்லவர். அந்த நாள்ல சொல்லி கொடுக்கிறேன். நமக்கு ஆள் கிடையாது. ஏசப்பா இன்னைக்கு ஏன் அதை ஞாபகப்படுத்துறாருன்னா, அவமானத்தை ஏசப்பா ஏற்றுக்கொண்டார். அவமான சின்னமாய் இருக்க வேண்டிய என்ன அவர் என்ன மேன்மையா வச்சுட்டு அவர் அவமானத்துல மாட்டிக்கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் எடுத்து வாசிப்பேன். அவர் தமக்கு முன் வைத்திருக்க சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆமென். சிலுவையை சகித்தார். சிலுவையை யார் சகிக்கணும்? நம்ம தான் சகிக்கணும். நம்ம தப்பு நம்ம தான் அனுபவிக்கணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சுதான். ஆனா தெய்வம் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்மள தம் பிள்ளையா ஏற்றுக்கொண்டதுனால அந்த சிலுவையை சகித்தார். ஆமென். சிலுவை என்பது என்ன தெரியுமா? ஐயா நிறைய நம்ம கூட பேசியிருக்காரு சிலுவை குறிச்சு. சிலுவை குறிச்சு அதிகமா தெரியாத விஷயத்தெல்லாம் நமக்கு தெரியப்படுத்திருக்காரு. ஆமென். ஏசப்பா என்னோடு கூட பேசுற சிலுவை. சிலுவை என்பது அப்பெல்லாம் வந்துட்டு கள்ளர்களும் கள்ளன் தேசாதிபதிகள் தேச துரோகிகள் அப்புறம் தப்பு செய்து மன்னிக்கவே முடியாதவர்களுக்கு அந்த சிலுவையில அறைவாங்க. அந்த சிலுவையுடைய வெயிட் 150 கிலோ. அந்த சிலுவையோட வெயிட் 150 கிலோ. அந்த வெயிட் ஏசப்பா தூக்குனார். ஆமென். இதுக்கு முன்னாடி அநேக கள்ளர்களை தேச துரோகிகளை அடிக்கும் போது இந்த சிலுவை பேசப்படல. ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சிலுவையில அறையும் போதுதான் இந்த சிலுவையே பேசப்பட்டது. இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் தான் இந்த சிலுவைக்கு மேன்மை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த சிலுவை இன்னைக்கு நம்ம வணங்குறோம், தொட்டு கும்பிடுறோம், இதை வச்சு நம்ம தியானிக்கிறோம்னா அது இயேசுவானவர் அதுல அடிக்கப்பட்டதுனாலதான். அதுல இயேசுவானவர் அதுல அவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டதுனாலதான் அந்த சிலுவைக்கு இன்னைக்கு மயமையும் மரியாதையும் உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அநேக கள்ளர்களை தேச துரோகிகள் எல்லாம் அடிக்கும் போது அந்த சிலுவை பேசப்படல. தெய்வம் அடிக்கிற மாத்திரத்துலதான் அந்த சிலுவை இன்னைக்கு தெய்வமாய் நம்ம வணங்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவோட சிலுவையின் வெயிட் 150 கிலோ. எடை நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. நம்ம சிலுவையை தியானிக்கிறோம் இல்லையா? அந்த சிலுவையுடைய ஏசப்பா சுமந்தத ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார். சிலுவையின் எடை 150 கிலோ, நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா பேசுறது? ஆமென். ஹல்லேலூயா. மார்க் எடுங்க. மார்க் 15 13 இருந்து அவரை சிலுவையில் அறையும் என்று சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றால் அவர்களோ
அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. சிலுவையில அவர் அறியும் என்று கூக்குரலிட்டார்களாம். ஆனா அந்த சிலுவைக்கு நம்ம தான் காரணம். ஆமென். சிலுவையுடைய வெயிட் 150 கிலோ. ஒரு மனுஷனுடைய வெயிட் 150 கிலோ. அந்த தெய்வம் நம்மள சுமக்கிறார். சிலுவையை சுமக்கல, நம்மள சுமக்கிறார். அல்லேலூயா. அவர் சரீரத்துல அறையப்பட்ட ஆணி 8 அங்குலம். 8 அங்குலம். 3/4 அங்குலம் அகலம். 3/4 அங்குலம் அகலம். அல்லேலூயா. 8 அங்குலம்னா எவ்வளவு பெருசு இருக்கும்? அது இவ்வளவு பெருசு இருக்குமா? ஆமென். 8 அங்குலம் எவ்வளவு பெருசு இருக்கும்? யாருக்காக? ஆமென். எனக்காக. அல்லேலூயா. எனக்காக. உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. 8 அங்குலம் அகலம். அந்த ஆணியோடைய எடை. அப்படியே படிச்சுட்டு வாங்க. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாளினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. ஜனங்கள் என்ன பண்றாங்க? பரபாச விடுதலை பண்ண, ஏசப்பாவை சிலுவையில அறை, கல்லனை விடுதலை பண்ண. அந்த கல்லனை கூட ஏசப்பா இரக்கம் பாராட்டினான். ஆமென். கடைசி நேரத்துல அந்த கல்லனுக்கும் ஏசப்பா என்ன பண்ணாரு? பரதேசில பங்கு உண்டு என்று சொல்லி அவனையும் ரட்சித்தார் தெய்வம். அல்லேலூயா. ஏசப்பா அந்த சிலுவை தூக்கி கொண்டு 3 முறை தடுமாறி விழுந்தார். அல்லேலூயா. 150 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 3 முறை தடுமாறி விழுந்தாராம். 17 மணி நேரம் தாகத்தால தகித்தாராம். அல்லேலூயா. நம்மளால கொஞ்ச நேரம் கூட சர்ச்சில் உட்காந்து தண்ணி குடிக்க முடியாம இருக்க முடியல. தண்ணி எடுங்க. அவங்க டிஸ்டர்ப் ஆகுறது இல்லாம என்ன பண்றாங்க? டிஸ்டர்ப் பண்றாங்க. தண்ணி இருக்கா? ஏசப்பா எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம் தாகத்தால தவிச்சாராம். நீங்க தான் தண்ணி கேட்கிறோங்களா? அல்லேலூயா. தாகத்தால தவிச்சாராம். எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம். ஆமென். அல்லேலூயா. 17 இருந்து வாசிங்க. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்லவர். ஆமென். அவரை அவமானப்படுத்துறாங்க. அம்மானமா இருக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். ரொம்ப அவமானம் இல்லையா? ஏசப்பா நமக்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையை சகித்தார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசப்பா சுவிசேஷம் சொல்லும் போது ஒரு மகள் என்ன பண்ணாங்க? ஒரு ஸ்திரீய துணியெல்லாம் கைட்டு அடிச்சாங்க. நீ நினைக்கிற ஏசப்பா அவங்களுக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த காரியத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. ஆமென். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாக்குறேன். நான் இதை படிக்கும் போது எப்படிப்பா அவங்க தாங்கி கொண்டாங்க? அவங்க வெறுமையா ஓடி வராங்களே. எத்தனை பேர் அடிக்கிறவங்க, எட்டி உதைக்கிறவங்க அப்படியே போய் விழுந்துட்டு மறுபடியும் ஏன் ஓடுறாங்க? ஏசப்பா வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த நேரத்துல நினைவுபடுத்துறாரு அந்த காரியத்துல. இதெல்லாம் உனக்காகமா? நீ ரட்சிக்கப்படணும், நீ மனம் திரும்பணும், நீ என்னை விசுவாசிக்கணும், நீ பரலோக
ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய காயங்கள் எவ்வளவு தெரியுமா? 5480 காயங்கள் சரீரத்துல இருக்கு. நம்ம ஒரு சின்ன காயம் பட்டதுன்னா என்ன பண்றோம்? நம்ம உடனே அந்த ரத்தம் போக கூடாத அளவுக்கு அதே இதையும் போட்டு மருந்தை போட்டு ஒட்டி அதை ஸ்டாப் பண்ணணும். அவரு 5480 காயங்களை சரீரத்துல வாங்கினார். நம்ம ஒரு அடி யாருன்னா நமக்கு அடிச்சா என்ன பண்ணுவோம்? திருப்பி அடிப்போம். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவோம்? எங்க வீட்டுக்காரர் மேத்யூ பிரதரை சொல்றேன். கல்யாணம் ஆன புதுசுல வயசு சின்ன பிள்ளைதான். நான் ரொம்ப சின்ன பிள்ளை. கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய வார்த்தை நான் கேட்கணும். அவர் செய்யினா செய்யணும், உட்காருன்னா உட்காருனா, ஏந்துக்குன்னா ஏந்துக்கணும், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பாய் அவரு. அவர் என்ன பண்ணாரு? சாப்பிடுன்னு சொன்னாரு, நான் வாண்டானா அதுக்கு அடிச்சுட்டாரு. இதெல்லாம் ஒரு தப்பா இல்லையா? ரொம்ப தப்பு. சாப்பிடு, வேணாம், அதுக்கு பலவான அடிச்சுட்டாரு. வடப்பாவி, சாப்பிடுன்னு சொன்னதுக்கு வாண்டான்னு சொன்னதுக்கு அடிப்ப. ஆமே. ரொம்ப கோவக்காரு. கோவத்துல உச்சக்கட்ட அவரு. ஹல்லேலூயா. போட்டு அடிச்சிடுவாரு. சும்மாவே அடிப்பாரு. எதனா செய்யலன்னா அடிப்பாரு. ஆனா நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்துதான் 3 வேளை சாப்பிட்டாரு. ஹல்லேலூயா. அவரு ஒரு தகப்பனை போல தேவையெல்லாம் அறிந்து எனக்கு செஞ்சாரு. ஆனா கோபக்கார அடிப்பாரு. எதுவுமே பாலாக்க கூடாது, அதனால அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் அடிச்சாரு. புருஷன் தானே, பரவாயில்ல அடிக்கிட்டோம். கொஞ்ச நாள் குழந்தை பிறந்து, புருஷன் தானே அடிக்கிட்டோம். கொஞ்சம் வளர்ந்தது, முறைக்க ஆரம்பிச்சேன். என்ன நீ சும்மா அடிச்சுட்டே இருக்க? என்ன சும்மா அடிச்சுட்டே இருக்க? பேச ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் ஆச்சு, ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சார். உனக்கு எவ்வளவுதான் மரியாதை, மேல கை வச்சு. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அன்பு கொஞ்ச நாளைக்கு தான். அந்த அன்பு நீடித்து இருக்கும்னா இருக்காது. ஏன்னா மனுஷனுடைய அன்பு. ஏசப்பா சிலுவை வரைக்கும் நம்ம மீது வைத்த அன்பை அவர் ஒரு நாளும் விடல. ஹல்லேலூயா. மனுஷனுடைய அன்பு எல்லாத்தையும் சகிக்கலாம், சகிக்காது. என்னதான் சொல்றேன்? அவர் புருஷன் அடிச்சாரு. ஆமா, அவருக்கு அடிக்கிற உரிமை இருக்கு, அடிக்கிறாரு. ஆனா சும்மா சும்மா அடிக்கூடாதுல்ல. ஆமே. சும்மா சும்மா அடிக்கூடாது. யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பாவை எதுனே தெரியல, எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியல. அவர் எந்த தப்புமே பண்ணல, ஆனா அடிச்சாங்க. அவர் என்ன பண்ண? மறுதளிச்சுட்டு போல. என் பிள்ளைக்காக நான் ஏற்றுக்கொள்றேன். ஹல்லேலூயா. நான் என் புருஷனுக்காக ஏத்துப்பேன்னா ஒரு அளவுக்கு தான் என் புருஷனுக்காக என்னால என்ன பண்ண முடியும்? ஏத்துக்க முடியும். அதுக்கு மேல ஏத்துக்க முடியாது. ஏன்னா அன்பு என்ன பண்ணணும்? நாளடைவுல மனுஷனோட அன்பு எல்லாம் மாய தானே. ஆனா தெய்வம் ஆணிகள்ல 17 ஆணி முட்கள், 17 முட்கள் தலையை கிழிச்சு உள்ள போச்சான். 17 முட்கள் தலையை கிழிச்சுட்டு உள்ள போச்சான். அவங்க வச்ச முள்முடி கிரீடம் அதுல கோடால அடிக்கும் போது 17 முட்கள் என்ன பண்ணுச்சான்? கிழிச்சு உள்ள போய் ரத்தம் வடிஞ்சுதான். ஆமே. சும்மா சும்மா இவர் அடிச்சா என்ன சொன்னேன்? உனக்கு மரியாதை கேட்டுதான். ஆமா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா ஏசப்பா நீ அடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு? பொறுமையாய் காத்து கொண்டார். என் மகனுக்காக, என் மகனுக்காக இந்த சிலுவை ஏத்துக்கிறேன், இந்த அவமானத்தை ஏத்துக்கிறேன். என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை அவமானமாய் ஆக்கினாலும் பரவாயில்ல, எனக்கு தண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்னை தலையில கொட்டினாலும் பரவாயில்ல, என்னை துப்பினாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் என் மகளுக்காக சகிக்கிறேன், எல்லாவற்றையும் என் மகனுக்காக சகிக்கிறேன். அது எல்லாவற்றையும் சகிக்கிற தெய்வமா இருக்கு. அன்பு சகலத்தையும் சகிக்காமே. அன்பு சகலத்தையும் சகிக்கும். எடுத்து வாசிப்போம். கொரிந்தியர் 13
1 கொரிந்தியர் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்கொலை நாடாது, சினமடையாது, தீங்கு நிலையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் முடிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளதும் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆமே. அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் சகிக்கும்னா மனுஷன் இடத்துல சகிக்காது. ஆமே. மனுஷன் சகிப்பானா எல்லாத்தையும்? கடவுளுக்குள்ள இருக்கிறவங்க கூட சகிக்க முடியல அன்பு. ஆமே. கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க கூட ஒரு அளவு தான். பிள்ளைங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரு அளவு தான். பெத்த அம்மா தான், ஆனா சகிக்க முடியல. ஏன்? அன்பு இல்ல. ஹல்லேலூயா. அன்பு இல்ல. எங்க வீட்டுக்காரர் அடிக்கும் போது புருஷன் விட்ட அந்த நினைப்பு ஏன் கடைசி வரைக்கும் என் இடத்துல இல்ல? அன்பு இல்ல. ஹல்லேலூயா. ஆனா சிலுவையை முழுவதும் சகித்து முட்களால ஆணிகள்னால அடிக்கப்பட்டு அவரை நிர்வாணப்படுத்தி அவருக்கு காயங்களை கொடுத்து 150 காயங்கள், ஆழமான காயங்கள் அவர் முதுகுல, ஆழமான காயங்கள் 150. ஒரு அடி அடிச்சாலே என்னால தாங்க முடியல. மறு வார்த்தை நான் பேசும்போது தெய்வம் வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருந்தார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர்ல. ஆமென். 6.5 லிட்டர் ரத்தம் அவர் சரீரம் முழுமையா இருந்த ரத்தத்தை நமக்காக ஊற்றினார். ஹல்லேலூயா. 6.5 லிட்டர் ரத்தம். அவர் சரீரத்துல ரத்தமே கிடையாது. எல்லா வருஷம் ஊற்றி நம்மளை மீட்கும்படி, பரலோகத்துக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் என்ன பண்ணாரு? சிலுவையை சகித்தார். இதெல்லாம் யாருக்காக? எனக்காக. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக. ஆமென். மறுபடியும் வாசிப்போம். எபிரேயர். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். ஆமென். தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். 1 பேதுரு 2:20 எழுங்க. 1 பேதுரு. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையுடன் சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நானே போய் தலையை குத்துது கொடையுதுன்னா என்ன பண்ணணும்? சகிச்சுதானே ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எடுங்க. லூக்கா 11 லூக்கா 11:12. அல்லது சாரி லூக்கா 15:11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷகுமாரனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆஸ்திய 2 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த வார்த்தைங்கெல்லாம் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஏசப்பா 2 பிள்ளைங்க இருக்காங்க. தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை என்ன பண்றா? தன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். ஆமென். அவன் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் செலவழித்துட்டு மறுபடியும் எங்க வரான்? அப்பா கிட்ட வரான். ஏன் அப்பா கிட்ட வரான் மறுபடியும்?
அவன் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணது அப்பா கிட்ட வந்தாதான் சரி பண்ண முடியும். அல்லேலூயா. வேற யார்கிட்ட போனா அது சரியாகுமா? ஆகாது இல்லையா? அப்பா கிட்ட வந்தாதான் சரியாகும். அவன் தனக்கே வந்துட்டு வருகிற அவனே வந்து சோதனையில போறான். அப்பா அவனை சீமாட்டியா வச்சிருந்தாரு. ஆனா அவன் போய் என்ன பண்றான்? துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி எல்லாம் எடுத்து செலவழித்துட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கிடைக்குது? பன்றிகள் திங்கிற தீவெட்டினா தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான். கிடைக்கல, ஆசையா இருந்தான். அப்பா வீட்டுக்கு வந்தாதான் நம்ம முழுமையான ஆகாரத்தை புசிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளே தப்பு பண்ணிட்டு அதுல போய் நம்மளே விழுந்துட்டு ஐயோ நான் பாடுபடுறேனே, என்னால இதை சகிக்க முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி விழுந்தோன்னு வச்சுக்க. ஆனா ஏசப்பா தூக்குவாரு, அதையும் அவர் சகிப்பாரு. தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவார்? அப்பா சகிப்பார், ஆனா அதை சரி பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா அதுல என்ன மேன்மை உண்டு? ஒரு பிரதியுமே இல்லையே. அல்லேலூயா. பாடுபடும் போது ஏசப்பாக்காக பாடுபட்டா அது பிரீதி உண்டு. நானே போய் பாடுல ஒப்பு கொடுத்து அதுல அடிக்கப்படும் போது அதுல என்ன பிரீதி உண்டு? இல்ல. அல்லேலூயா. அப்படி ஒருத்தர் பாடுபட்டார். ஏசப்பாக்காக ஒருத்தர் பாடுபட்டார். ஆமென். அப்போஸ்தலர் 7 எடுங்க. படிங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரர் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. யாருக்காக இவரு அடிபடுறாரு? ஏசப்பாக்காக அடிபடுறாரு இல்லையா? ஆமென். ஏசப்பாக்காக அடிபடுறாரு. அதுக்காக ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோ வானங்கள் திறந்திருக்கிறத காண்கிறாராம். ஏசப்பாக்காக அடிபடும் போதோ ஏசப்பாக்காக பாடுபடும் போதோ வானம் திறக்கப்படுமாமா. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் அது இப்போ அம்மாக்காக பாடுபட்டாலும் அப்பாக்காக உலக அப்பாக்காக பாடுபட்டாலும் அதுல கீர்த்தி என்ன இருக்கு? தெய்வத்துக்காக பாடுபடும் போது வானம் திறக்கப்படுதான். வானம் திறக்கப்படுதுன்னா அது எவ்வளவு பெரிய காரியம். அப்படியே திரைய போல திறக்கப்படுது. ஏசப்பா அதெல்லாம் எனக்கு நினைவுல கொடுத்தார். வானம் எப்படிப்பா? ஆனா அவருக்காக பாடுபட்டா நிச்சயமா வானத்தை திறக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு இவரை அடிச்சாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ஆமென். தெரியும். ஏன்னா அப்பா நிறைய எடுத்திருக்காரு. அல்லேலூயா. ஆமென். அவரை 58 வாசிங்க. அவரை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவரை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபருடைய பாதத்தில் அருகே வைத்தார்கள். பாருங்க, அப்பா மாதிரியே என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தெல்லாம் கழிச்சுட்டாங்க. அவன் அப்பாக்காக எதுவானாலும் சகிக்கிறான். அல்லேலூயா. அப்பா நமக்காக சகித்தார் இல்லையா? அதனால அப்பாக்காக ஸ்தேவான் என்ன பண்றாரு? சகிக்கிறார். அவர் எப்படியாப்பட்டவரு? பந்தி விசாரிப்புக்காரர். அவர் தலையில கையை வச்சு ஜெபம் பண்றாங்க. அவரு வசன விருத்தி அடையுதான் அவருக்குள்ள. அல்லேலூயா. அவரால் அற்புதமா அடையாளமும் செய்தார். எப்படி வந்தாரு? பந்தி விசாரிப்புக்காரராய் வந்தவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து ஏசப்பா நிமித்தமாய் பாடுபட்டு அவருக்காக வானம் திறக்கப்பட்டது. அவர் வஸ்திரங்கள்லாம் கிழித்தா கூட பரவாயில்ல, நான் ஏசப்பாக்காக மறிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன், அவருக்காக பாடுபடவும் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் லூக்கால சொல்றாங்க. லூக்கா மறுபடியும் எடுத்து வாசிப்போம். லூக்கா 11. லூக்காவோ சாரி 1 பேதுரு 2.
1 பேதுரு எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தார், அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தார், அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஆமென். இளையகுமாரன் தன் நிமித்தம் தனக்கு இன்பம் வரணும், தான் நல்ல ஜீவனம் பண்ணணும்னு சொல்லி துன்மார்க்கமாய் நடந்து பாடுபட்டான். ஆனாலும் தெய்வம் விடல அவரையும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் பரத்துக்கும் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன், நான் மன்னிங்கன்னு சொல்லும் போது அப்பா வந்துட்டார். அதை சகித்து கொண்டு அவருடைய ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டாரு, பரவாயில்ல. ஆனா என் இருதயத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு. இந்த உலகத்துல உனக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்குள்ள நீ இருக்கிற, அதுவே பெரிய சொத்து. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அவர் நிமித்தமா பாடுபடுறாரு. அது அவருக்கு எப்படியா இருக்கு, பிரீதியா இருக்கு. அவருக்காக வானம் திறக்கப்படுது, அவருக்காக வானம். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த நான் யோசிச்சு பார்க்கும் போது அது ஒரு திரையை போல அவர் கண்களுக்கு திறக்கப்படுது. அது அவர் மாத்திரம் தான் பார்க்க முடியுது. ஆமென். நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தர் கண்ணுக்கு அது தெரியல. தேவன் இயேசுவானவர் பிதாவின் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறவராய் காண்கிறார். ஏன்னா இயேசுக்காக பாடுபடும் போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்ம வாழ்றது எல்லாம் அவருக்காக. ஆமென். நம்ம வாழ்க்கை அவர்கிட்ட கொடுப்போமானால் நிச்சயமா தெய்வம் நம்மோடு கூட இருப்பார். இந்த வானத்தையே வில்லாக மாத்துறது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட பேசினார், ஒரு தகப்பனை போல உன்னை நான் தூக்குறேன், ஒரு தாயை போல உன்னை சுமக்கிறேன், உன்கிட்ட நான் தெய்வமாய் வெளிப்படுவேன். நீ பாடுபட்டா, நீ பாடுபடுற நிமித்தம் தெய்வம் வெளிப்படுவார். அவருக்காக நம்ம பாடுபடுவோம். எத்தனை சிலுவை அவர் சகித்தார், எத்தனை அடிகளை வாங்கினார். அவர் கடைசி ரத்தம் முழுக்க நமக்காக செலுத்தின நல்ல தெய்வம் அவர். ஆமென். இந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அப்பா அம்மா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த